செம்ம சார் செம்ம. ஹாய், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என் கையை பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறது, இருந்தாலும் நான் சொல்லி தானே ஆகணும். இன்றைக்கி வீடியோவில் நம்ம டபுள் ஹேண்ட் செக்கில் ஒரு சூப்பரான மூமெண்ட் தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வந்திருக்கேன். நீங்கள் அதை கற்றுக்க போகிறீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூமெண்ட் நேம் எல் ஸ்ட்ரைக். நான் ஒரு தடவை பண்ணி காமிச்சிட்றேன். அதுக்கப்புறம் அதை எப்படி கற்றுக்கணும்னு சொல்லிக் கொடுக்கும்போது உங்களால் ஈஸியாக கற்றுக்க முடியும். ஓகேங்களா? கொஷன்லேருந்து 1 2 3 4 5 இதுதாங்க எல் ஸ்ட்ரைக். ஓகேங்களா? உங்களுக்கு ஆல்ரெடி நன்செக் தெரியும் அப்படின்னா இதை நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக லேர்ன் பண்ணிடலாம். அப்படி இல்லை, நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நோ ப்ராப்ளம், உங்களாலையும் கற்றுக்க முடியும். ஓகேங்களா? நான் எப்படி சொல்லித்தரணும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக லேர்ன் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒத்த கையில் ப்ராக்டிஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் 2 கையில் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு நன்செக்கை வைத்து விடுவோம். இப்போ நம்ம சிங்கிள் ஹேண்டில் ட்ரை பண்ணலாம் ஃபஸ்ட். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஆஃப் ஸ்குவாட்டில் உட்காந்துக்கிறீங்க. ஸ்டாண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஆஃப் ஸ்குவாட்டில் உட்காந்துரும். லெஃப்ட் ஹேண்டை முன்னாடி வச்சிடும். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா? ரைட் ஹேண்டை இப்போ மேலே ஷோல்டரில் வச்சிடுறீங்க. ஓகேங்களா? இப்போ இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ ரைட் ஹேண்டில் இருக்கு இல்லையா, ரைட் ஷோல்டரில் இருக்குது. இங்கேருந்து பாருங்கள், லெஃப்ட் சைடு ஹிப்புக்கு கொண்டு வரீங்க. 1, அவ்வளோதான். இப்போ இங்கேருந்து சைடில் ஒரு கோடு மாதிரி போட்டு ரைட் சைடு ஹிப்புக்கு வரீங்க. அவ்வளோதான். இப்போ இங்கேருந்து அப்படியே மேலே ஒரு கோடு மாதிரி கொண்டு போய் ஆரம்பித்த இடத்துக்கே போயிடும். 3, அவ்வளோதாங்க. ஒன் மோர் பண்ணி காட்டுறேன், நல்லா கிளியராக பாருங்கள். இங்கேருந்து லெஃப்ட் சைடு ஹிப்புக்கு வரீங்க. 1, இங்கேருந்து ஒரு கோடு மாதிரி ரைட் சைடு போகிறீங்க, ரைட் சைடு ஹிப்பில் 2, இப்போ இங்கேருந்து அப்படியே மேலே போகிறீங்க. 3, அவ்வளோதாங்க. பார்க்கும்போதே நல்லா வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு எல் ஷேப் மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா? அதனால தான் இந்த ரொட்டேஷன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா எல் ஸ்ட்ரைக். ஓகேங்களா? அவ்வளோதான். இதில் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னு சொல்கிறேன். ஒரு 2 மிஸ்டேக் பண்ணுவீங்க. மிஸ்டேக் நம்பர் 1 என்ன பண்ணுவீங்க, இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கையை வந்து இப்படி பெரட்டுவீங்க. இது தப்பு, நல்லா வாட்ச் பண்ணுங்கள். கையை வந்து இங்கேருந்து என்ன பண்ணுவீங்க, இப்படி பெரட்டுவீங்க. இப்படி பெரட்டக்கூடாது. கை இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேக் டைப்பில் தான் போகணும். ஓகேங்களா? ஸ்னேக் பொசிஷனில் தான் கை வந்து போகணும். ஓகேங்களா? இங்கேருந்து ஃபஸ்ட்டு கவுண்ட் கரெக்டாக பண்ணிடுவீங்க. செகண்ட் கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஸ்னேக் பொசிஷனில் தான் போகணும். அவ்வளோதான். இது மிஸ்டேக் நம்பர் 1. ஓகேங்களா? நீங்கள் பண்ணுவீங்க, வீடியோஸ் பார்த்து பண்ணும்போது இது வரும் எந்திரிச்சு. ஓகேங்களா? இப்போ மிஸ்டேக் நம்பர் 2 என்னென்னா, இந்த பொசிஷன்லேருந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் முன்னாடி டிஸ்டன்ஸ் எடுப்பீங்க. இவ்வளோ தூரம் கொண்டு போவீங்க கையை, அப்படியே கொண்டு போகக்கூடாது. ஓகேங்களா? இங்கேருந்து இவ்வளோ தூரம்லாம் கை கொண்டு போகக்கூடாது. இங்கேருந்து க்ளோஸாக, ஓகேங்களா, ஹிப்புக்கு பக்கத்துலேயே க்ளோஸாகவே நீங்கள் வந்துடணும். இங்கேருந்து மேலே ரேஸ் பண்ணிடணும். அவ்வளோதாங்க. இந்த 2 கரெக்ஷன் மட்டும் கரெக்ட் பண்ணிக்கங்க. வந்ததுன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஓகேங்களா? இப்போ இந்த 2 கரெக்ஷனை அவாய்ட் பண்ணிட்டு கண்டினியூஸாக நம்ம ட்ரை பண்ணுறோம். இங்கே இருக்கீங்க, இங்கேருந்து லெஃப்ட் சைடு ஹிப்புக்கு வரீங்க. 1, இங்கேருந்து சைடில் ஒரு கோடு மாதிரி போடுறீங்க. 2, இங்கேருந்து அப்படியே மேலே ஒரு கோடு போடுறீங்க. 3, அவ்வளோதான். இதே கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. ஓகேங்களா? 1 2 3 1 2 3 1 2 3 கொஞ்சம் ஒரு 20 கவுண்ட்ஸ் 30 கவுண்ட்ஸ் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூஸாக பண்ண ட்ரை பண்ணுறோம். 1 2 3 1 2 3 இப்போ எங்கேயும் நிறுத்தாதீங்க. 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 நல்லா ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணலாம். 1 2 3 இது உடனே வராது, ஃபஸ்ட்டு 2-3 டேஸ் வராது. கண்டினியூஸாக பண்ணும்போது உங்களுக்கு ஸ்பீட் வரும். 1 2 3 அவ்வளோதாங்க. ஓகேவா? இப்போ நம்ம ரைட் ஹேண்டில் முடிச்சிட்டோம். ஓகே, இப்போ ரைட் ஹேண்டில் எப்படி கற்றுக்கிட்டோமோ அதே மாதிரி தான் நம்ம லெஃப்ட் ஹேண்டில் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கிறோம். சேம் அதே கான்செப்ட் தாங்க, ஒன்றுமே இல்லை. இதை நான் உங்களுக்கு டீச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, இருந்தாலும் சொல்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக. ஓகேவா? ரைட் ஹேண்ட் கான்செப்ட் அப்படியே தான் பண்ணுறோம். ரைட் ஹேண்டை முன்னாடி வச்சுருங்க, ஆஃப் ஸ்குவாட்டில் உட்காந்துருங்க. இங்கேருந்து இப்போ லெஃப்ட் ஷோல்டர்லேருந்து ரைட் சைடு ஹிப்புக்கு வரீங்க. ஓகேங்களா? இப்போ இங்கேருந்து லெஃப்ட் சைடில் ஒரு கோடு மாதிரி போட்டு லெஃப்ட் சைடு ஹிப்புக்கு போயிடுறோம். இப்போ இங்கேருந்து மேலே கொண்டு வந்துடுறோம். அவ்வளோதான். இதே கண்டினியூஸாக பண்ணுறோம். 1 2 3 1 2 3 கொஞ்சம் ஒரு 20 30 40 கவுண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் கண்டினியூஸாக பண்ணுறோம். எங்கேயும் நிறுத்தாமல் 1 2 3 உடனே கொண்டு வந்துடுங்க. 1 2 3 டக்குன்னு கீழே வாங்க. 1 2 3 நல்லா ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுறோம். 1 2 3 4
5 அவ்வளோதாங்க. ஓகேங்களா? ஸ்டார்டிங்கில் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அது ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு எப்போ கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி வரும்னா ஒரு 4 days 5 days கிராஸ் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக ஒரு ஃப்ளோவாக வர மாதிரி ஃபீல் இருக்கும். அதனால் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருங்க. அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் இருக்கே, தப்பாக பண்ணுறோம்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம ரைட் ஹேண்ட்லேயும் கற்றுக்கிட்டோம், லெஃப்ட் ஹேண்ட்லேயும் கற்றுக்கிட்டோம். இப்போ நம்ம டபுள் ஹேண்டில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, நல்லா கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். ஸ்டெப் ஈஸி தான், கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். தெளிவாக பாருங்கள். இதுக்கப்புறம் தான் நம்ம கதைக்குள்ளேயே போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம 2 நிமிஷம் ஷோல்டரில் வச்சிடறோம். ஓகே, ஸ்டாண்ட்ஸில் இருந்துட்டோம். இப்போ இங்கேருந்து ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1 2 3 முடிஞ்சு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் 1 2 3 அவ்வளோதான். இதையே நீங்கள் ஒரு 10 times வந்து விட்டு விட்டு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. வீடியோ பெருசாகக்கூடாதுங்கிறதுக்காக நான் ஷார்ட்டாக முடிச்சிடறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா கவனமாக வாட்ச் பண்ணுங்கள். ஒரு நன்சாக்கை முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இன்னொரு நன்சாக்கை ஸ்டார்ட் பண்ணோம். 1 2 3 முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கு அப்புறம் தான் லெஃப்ட்டை ஸ்டார்ட் பண்ணோம். 1 2 3 அவ்வளோதான். ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம்? ரைட் ஹேண்ட் மூவிங்கில் இருக்கும் போதே லெஃப்ட் ஹேண்ட் ஸ்டார்ட் பண்ணும். லெஃப்ட் ஹேண்ட் மூவிங்கில் இருக்கும் போதே ரைட் ஹேண்ட் ஸ்டார்ட் பண்ணும். ஓகேவா? பாருங்கள். இப்போ ரைட் ஹேண்ட் 1 2 இங்கேருந்து ரைட் ஹேண்ட் மேலே ரேஸ் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் மூவ் பண்ணுங்கள். 1 2 3 புரியுதுங்களா? இப்போ இங்கேருந்து ரைட் ஹேண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். ரைட் ஹேண்ட் மேலே போகும்போதே லெஃப்ட் ஹேண்ட் ஆரம்பிச்சிடணும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் மேலே போகும்போதே ரைட் ஹேண்ட் ஆரம்பிச்சிடணும். இப்போ ரைட் ஹேண்ட் மேலே போகும்போதே லெஃப்ட் ஹேண்ட் ஆரம்பிச்சிடணும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் மேலே போகும்போதே ரைட் ஹேண்ட். இப்போ ரைட் ஹேண்ட் மேலே போகும்போதே லெஃப்ட் ஹேண்ட். லெஃப்ட் ஹேண்ட் மேலே போகும்போதே ரைட் ஹேண்ட். அவ்வளோதான். இப்போ நல்லா வாட்ச் பண்ணுங்கள். என் கை எங்கேயும் நிறுத்தாமல் மூவ் ஆகிட்டு இருக்கும், ஆனால் ஸ்லோவாக இருக்கும். இதுதாங்க ஃபைனல் அவுட்புட். ஆனால் நம்ம கொஞ்சம் பொறுமையாக பண்ணுறோம். அவ்வளோதான். ஓகேங்களா? நல்லா பாருங்கள். இப்போ ரைட் ஹேண்ட் இங்கே ரைட் சைட் போகும்போதே கொஞ்சம் மேலே போகும்போதே மூவ் பண்ணிடுங்க லெஃப்ட் ஹேண்ட். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் மேலே போகும்போதே மூவ். அவ்வளோதான். இதுதான் ஃபைனல் அவுட்புட். இது இப்போ கொஞ்சம் நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். நிறுத்திடக்கூடாது. ஒரு 20 counts 30 counts கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு 2 3 counts வரும். அதுக்கப்புறம் இடையில அப்படியே இடிச்சிட்டு நின்றோம். ஓகேங்களா? இங்கே கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். 1 ரைட் ஹேண்ட் மேலே போகும்போதே லெஃப்ட் ஹேண்ட், லெஃப்ட் ஹேண்ட் மேலே போகும்போதே ரைட் ஹேண்ட். இது நல்லா ட்ரை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே ஸ்பீட் பண்ணுறீங்க. 1 2 3 நீங்கள் ஒரு 50 counts கிராஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. 1 2 3 ஓகேங்களா? இந்த ஸ்பீட் வந்து உங்களுக்கு இந்த ஃப்ளோ கூட உங்களுக்கு 1 or 2 days வராது. கண்டினியூஸாக பண்ணும்போது தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் ஸ்பீட் பண்ணிடுறோம். 1 2 3 4 5 உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இந்த ஃப்ளோ தான் வரும். 1 2 3 இப்படி தான் வரும். ஒரு 2 3 days 4 days ஒரு 1 week கிராஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா 1 2 3 4 5 அவ்வளோதாங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் அவுட்புட் வந்துடும். ஓகேங்களா? ஸோ நான் எப்படி சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அப்படி இல்லை உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்குன்னா ஒன்றும் ப்ராப்ளம், மறுபடியும் இதே வீடியோ மறுபடியும் பார்த்து பொறுமையாக எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் கற்றுக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, நம்ம இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் காத்து கொண்டிருங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.